ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான பண்டிகை திருவாதிரை. அதற்கு விசேஷமான பிரசாதம் களி எப்படி குக்கரில் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். களி செய்யறதுக்கு முதல்ல அரிசியை நல்லா வறுத்துக்கணும். நான் இப்போ ஒரு கடாயில் 200 ml பச்சரிசி சேர்த்துட்டுருக்கேன். இது நல்லா தண்ணி விட்டு லேசாக பெசரி எடுத்துட்டு ஒரு நல்ல டவலில் காய போட்டேன். அந்த அரிசியை தான் இப்போ எடுத்துட்டுருக்கேன். இப்போ அரிசியை வந்து நல்லா வறுத்துடலாம். இது வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா அரிசி நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். நல்லா வாசனையும் நல்லா வந்துடும். அரிசி நல்லா வறுபட்ட வாசனை வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் வீடியோவில். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பைத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துடலாம், நல்லா செவக்க வறுத்துடலாம். இதில் அரிசி பைத்தம்பருப்பு எல்லாமே நம்ம ரவையாக நல்லா அரைச்சின்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பைத்தம்பருப்பையும் வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் நல்லா வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் ரவை மாதிரி பிடிச்சின்னு வந்து வச்சிடலாம். நான் அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிடிச்சி வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா சவக்க வறுத்துடலாம். வறுத்து தனியாக வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை தனியாக வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் அதே கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயே 1 கப் தேங்காய் துருவலும் நல்லா சவக்க வறுத்துடலாம். இந்த தேங்காய் துருவல், இந்த முந்திரி பருப்பு தான் நல்லா களிக்கு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இப்போது நான் வேறு ஒரு கடாயில் நம்ம 1 கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் இல்லையா அரிசி, அதே கப்பால் 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப்பு அரிசி ரவைக்கு 2 கப் தண்ணி. இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் 1.25 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம நல்லா வெல்லம்லாம் நல்லா கரைச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கொதிச்சுட்டுருக்கு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொடிச்சின்னு வந்திருக்கோம் இல்லையா ரவை, அரிசி ரவை, பருப்பு, அது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக கிளறிக்கலாம். இப்போ உப்புமாக்கெலாம் எப்படி கிளறுவோமோ அதே மாதிரி தான். நல்லா நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா கெட்டியாகிடுது. இப்போ நம்ம இது வந்து வேகாது, அதனால் குக்கரில் வச்சு தான் வேக விடணும். நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். மாற்றி குக்கரில் வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ப்ரெஷர் குக்கு ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா வரட்டும். இப்போ குக்கர் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, எடுத்து பார்த்துடலாம். அருமையான களி ரெடி. நான் இதில் தேங்காய் முந்திரி பருப்புலாம் எதுவும் சேர்க்கலை. நான் ஜஸ்ட்டு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறுனா நல்லா பொலன்னு ஆகிடும். இதே கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். 1 கப்பு அரிசி ரவைக்கு 2 கப் தண்ணி, 1.25 கப் வெல்லம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்லா களி நல்லா உதிராக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக தான் தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும். அந்த தேங்காயோட வாசனை எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் வச்சாலும் கெட்டு போகாது. இந்த களி அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.